அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரிவன் சேனல். இந்த வருஷம் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்ல ஒண்ணான சப்தம். இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. காலையில வந்து கேடி முரளி அப்படி இப்படின்னு சொல்லி சில பிரச்சனைகள் இருந்தாலும் மேட்னிக்கு அப்புறம் சரியாயிரும்னு நெனைக்கிறேன். இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ வந்து நேத்தே போட்டிருந்தாங்க சத்யத்துல. அதுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதுக்காக படக்குழுவினருக்கு பாராட்டுக்கள, நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். குறிப்பா இயக்குனர் அறிவுராஜன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஏன் எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சுன்னா, இயக்குனர் சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களோட அசிஸ்டண்டான அறிவழகன் அவர்கள் இயக்கத்துல வர படம். அவரு ஏற்கனவே ஈரம், அப்புறம் குற்றம் 23, வல்லினம், அது இல்லாம ஆறாவது சினம் இந்த மாதிரியான படங்கள் மூலியமா கவனம் ஈர்த்தவரு. அவர் படங்களுக்கே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமும், எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்குன்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் சினி ஃபீல்ட்ல. அவரோட இயக்கத்துல வருது. அது இல்லாம ஈரம் படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல அந்த ஒரு பேய் பத்திய கதைக்களமா இருந்து மிகப்பெரிய கவனம் ஈர்த்துச்சு. அதே மாரி ஜானர்ல தான் இதுவும் வரும்னு டீசர் பார்க்கும்போதே ஹைப் அதிகமாச்சு. ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட பரபரப்புக்கு இடையில இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்தே பார்த்துட்டேன் ஏற்கனவே சொன்ன மாரி. ஸோ அதனால இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நேரத்த கடத்தாம வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னன்னா, ஹீரோவான ஆதி வந்து இந்த பேராநார்மல் அதெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதுல வந்து இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவரு வந்து அந்த ஒரு ஆவிகளோட பேசுறது, அந்த மாரி அமானுஷ்ய விஷயங்களோட பேசுறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம சந்திரமுகி படத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் மாரி கேரக்டர் மாரி வச்சுக்கங்களேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு கேஸ் வருது. என்ன பிரச்சனைன்னா, மூணாறு பகுதியில ஒரு காலேஜ்ல வந்து 3 பேர் வந்து அ அடிக்கடி 3 பேர் வந்து தொடர்ச்சியா தற்கொலை பண்ணியிருக்காங்க. அது வந்து திடுதிப்புன்னு நடக்குது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. மீடியாலாம் பரபரப்பாயிடுது. அந்த காலேஜோட பேர் கெட்டு போற மாரியான சூழ்நிலை வரும். அந்த காலேஜோட டீனும், அந்த டீன் கமிட்டி அந்த எல்லாம் சேர்ந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டிலாம் சேர்ந்து இத எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி யோசிக்கும்போது, இந்த பேராநார்மலா இருக்கிற பேராநார்மல் தெரபிஸ்ட்டா இன்ஸ்ட்ரக்டரா இருக்க ஆதிய வந்து கூப்பிட்டுட்டு வந்து பாம்பேல இருந்திருப்பாரு. அவரு அத கதைப்படி பாம்பேலேருந்து அவர வர வச்சு, மூணாருக்கு வர வச்சு, அவர்கிட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி, இங்க அமானுஷ சக்திகள் இல்லன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி பிரஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணிட்டா, இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். நம்ம காலேஜோட பேரும் வந்து காப்பாத்தப்படும்னு சொல்லி முடிவெடுத்து, அவரும் களத்துல இறங்குறாரு. அவர் வந்து ஒரு ஒரு ஏரியாவா போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, அது என்ன பிரச்சனை? எதனால அந்த 3 பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு அத கண்டறியறதுக்காக களத்துல இறங்கும்போது திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் பரபரப்பான கிளைமாக்ஸோடயே முடியிற பேலன்ஸான மிச்ச கதை. படத்தோட ப்ளஸ், மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா ஆதி தான். அவர் வந்து ஏற்கனவே ஈரம் படத்துல கவனம் ஈர்த்தவரு. ஆதியோட சேர்ந்து அந்த படத்தோட இயக்குனரான அறிவழகன் அவர்களும் சேர்ந்து இந்த படத்த வந்து ஒரு ஹாலிவுட் லெவலுக்கான அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் உள்ள படமா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். இந்த படத்துல வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வேற லெவலா இருக்கு. இந்த படத்த வந்து மிகப்பெரிய தியேட்டர்கள் டால்பி சவுண்ட்லாம் இருக்க மாரி தியேட்டர்ல பார்த்தா தான் அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அவங்களோட எஃபோர்ட்டும் நல்லபடியா புரிய வரும் உங்களுக்கு. அந்த அளவு மிரட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பொறுத்தவரைக்கும். ஆதி வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாரி சந்திரமுகி படத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் எப்படி அந்த மாரி களத்துல இறங்கி கண்டுபிடிக்க இறங்குவாரோ, அதே மாரி இவரும் அந்த படத்துல வந்து அந்த ஒரு காலேஜுக்குள்ள அந்த அமானுஷங்கள தேடி அலையும்போது அதோட திடுக்கிடும் சம்பவங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ற விதம்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படத்துல வந்து குறிப்பிட்ட படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ற லட்சுமி மேனன் தான் ஹீரோயினா வராங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு. அவங்களும் அத உணர்ந்து நல்லாவே அவங்க வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களோட பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். அதெல்லாம் படத்துல முக்கியமான காமெடி படத்த ஃபீல் குட்டா கொண்டு போறது கிங்ஸ்லி. அவரு தான் லிட்டில் கிங்ஸ்லி நல்லாவே பண்ணியிருக்காரு. சில இடங்கள்ல அவர் கவுண்டர் ஒர்க் ஆகுது. ஆரம்பத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் போக போக படத்துல கொஞ்சம் ஃபீல் குட்டா கொண்டு போறது அவரோட பங்கும் இருக்கு. அதேபோல சில சீன்கள்ல வந்தாலும் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் கவனம் ஈர்க்கிறாரு. குறிப்பிட்ட சில காட்சிகள் தான் வராரு. அது இல்லாம அபிநயம் ஒரு சில சீன்ஸ் ஃப்ளாஷ்பேக்ல வருவாங்க. அதெல்லாம் படத்துல கேமியோ ரோல்ல கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ கிளைமாக்ஸ்ல 2, 3 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க பழைய ஆக்டர்ஸு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ் யாருன்னு ரிவீல் பண்ணா உங்களுக்கு த்ரில் போயிடும். படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது இல்லாம சிம்ரன் அவர்களுக்கு ஒரு சின்ன ரோல் அதுவும் அவங்களோட வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. தமன் மியூசிக் தான் படத்துக்கு இன்னொரு பில்லர்னு சொல்லலாம். ஏன்னா படம் டைட்டில் வந்து சப்தம்னு வச்சுட்டு மியூசிக் நல்லா இல்லைனா சரி வராது. ஸோ அவரும் பிஜிஎம்ல மிரட்டிட்டாரு. அதேபோல ஒரு இந்த மியூசிக்கல் நோட்ஸ் ஒண்ணு செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே எடுபட்டிருக்கு. அந்த சீனு மியூசிக்கல் நோட்ஸ் ஒரு 4, 5 லைன்ஸ் தான் வரும். அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். அது நல்லாவே பண்ணியிருக்காரு. தமன் அவர்களும் மிக முக்கியமான படங்கள்ல ஒண்ணு. அதையும் உணர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. கண்டிப்பா தெலுங்கு ரசிகர்களும் நல்லா கவரும். ஏன்னா தெலுங்குலயும், ஹிந்திலயும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். தமிழ்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அவரோட மியூசிக் தெலுங்குல இப்ப பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கு.
ஏற்கனவே பல படங்களுக்கு யூடியூப்ல ரெக்கார்ட் பண்ண சாங்ஸ்லாம் அவரோடது இருக்கு. தமன் அவர்கள். அவர் இந்த படத்துக்கு வலு சேர்த்திருக்காருன்னே சொல்லலாம். அவருக்கும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இயக்குனர் அறிவுலகன் வந்து இந்த படத்துக்கு கிரவுண்ட் ஒர்க் நெறைய பண்ணியிருக்காரு. அதில வந்து படத்தோட எண்ட் கிரெடிட்ல போடும்போது அந்த சீன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே அவரோட ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கு. அது இல்லாம படத்த வந்து டெக்னிக்கலி சவுண்டா ஒரு படமா கொண்டு வரணும். ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலான அந்த ஒரு ஷேட்ல கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம படத்துல வந்து மினிமலிஸ்டிக் ரோல்ஸ் தான். அதையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே கொண்டு வந்திருக்காரு. அ இப்ப விவேக் பிரசன்னாவும் 2, 3 சீன் வராரு. சொல்ல மறந்துட்டேன். அவரும் சின்ன ரோல் தான். அது அவரு இந்த இடத்துல பண்ற மாரி ரோல் தான். அவரும் சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படம் ஆஹா, மைனஸே இல்லையா? அப்படின்னும்போது சில பிரச்சனைகள் எனக்கு பட்டது. அது என்னன்னா, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பரபரன்னு பத்திக்கிட்டு போகுது. அந்த ஒரு லட்சுமி மேனன் மேல இருக்க மர்மம், அது இல்லாம அங்க உள்ள அமானுஷ்ய விஷயங்கள், அந்த காலேஜ் பத்தியான விஷயங்கள், புரிதல்கள், அப்புறம் ஒரு அத தேடி போகும்போது நடக்கும்போது திடுக்கிடும் சம்பவங்கள்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே ஸ்பீடா போகுது. இப்ப சமீபத்தில வர செகண்ட் ஹாஃப்ல வந்து பிரச்சனையா வர விஷயங்கள் தான் இந்த படத்துக்கும் நேர்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வர அந்த சிம்ரன் அவர்கள் வர அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து எஃபெக்டிவா வந்து ரொம்பவும் கனெக்ட் ஆகல ஆடியன்ஸோட. இந்த 90கள்ல வந்த படங்கள்ல வந்த மாரியான ஃப்ளாஷ்பேக் மாரி இருக்குது. அத கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். இல்லன்னா படத்த வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாரியே கொண்டு போயிருக்கலாம். படத்த வந்து அமானுஷ்யம் சக்திகளா அது வந்து சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் ஆனா இல்லையான்னு ஒரு ஒரு வாக்குவாதம் மாரி கொண்டு போய் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வேற மாரி படம் போயிடுச்சோன்னு சொல்லக்கூடிய அளவுல எனக்கு சின்ன குறையாப்பட்டது. அது இல்லாம ஃபர்ஸ்ட் நடுவுல கொஞ்சம் ஒரு 20, 30 நிமிஷம் கொஞ்சம் லேகிங்கா போகுது. ஸோ படத்த ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. அது இல்லாம சில விஷயங்கள்லாம் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு பழைய காலத்துல 90ஸ்ல வந்த படங்கள் மாரி ஞாபகப்படுத்துது ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் குறிப்பா. அத இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்லயும் இன்னும் த்ரில்லர் எலிமெண்ட்ஸ், ஜம்ப் ஸ்கேர் மூவ்மெண்ட்ஸ்லாம் வச்சிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா படம் வந்து படத்துக்கு டெக்னிக்கல் டீம வந்து கண்டிப்பா பாராட்டணும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் விட்டுட்டேன். அதுல அது வந்து என்னன்னா, அந்த ஒரு டிஏ எஃபெக்ட்ஸ் அப்புறம் எஸ்எஃப்எக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. படமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நல்ல தரமா இருக்கு. படம் ஃபுல்லாவே அந்த கிரே ஷேட் மாரியான அந்த ஒரு டார்க் டோன் நல்லாவே மெயின்டெயின் பண்ணிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இவ்வளோ எஃபர்ட் இருந்தும் செகண்ட் ஹாஃப்னால கொஞ்சம் படம் வந்து கொஞ்சம் வேற மாரி போயிடுச்சோ! அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல சின்ன மைனஸா பார்க்கப்படுது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, யுஏ 13 சர்டிஃபிகேட் தான் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். பெரிய அளவுல பிரச்சனை இல்ல. 13 வயசுக்கு மேல இருக்கவங்க பார்க்கலாம். ஏன்னா படத்துல வர அந்த ஜம்ப் ஸ்கேர் மூவ்மெண்ட், சவுண்ட்ஸு, அந்த ஒரு பயமுறுத்துற ஒரு சில சீன்ஸ் இருக்கு. அதுக்காக 13 வயசுக்கு மேல இருக்கவங்க பார்க்கக்கூடிய படம் தான் இது. ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம் தான். ஏன்னா படத்துல டெக்னிக்கலி சவுண்டான விஷயங்கள் நெறைய இருக்கு. டால்பி சவுண்ட் உள்ள தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த அனுபவம் நல்லாவே இருக்கும். நான் பார்த்தது சத்யம் சினிமாஸ்ல. நல்லாவே எஃபெக்ட் நல்லாவே இருந்தது. அந்த சவுண்டு நல்லா தெறிக்க விட்டுருச்சுன்னே சொல்லலாம். அந்த மாரி தியேட்டர்கள்ல பார்த்தீங்கன்னா, புது அனுபவமா இருக்கும். வித்தியாசமா படங்கள்லாம் விரும்பி பார்ப்பேன்னு சொல்லக்கூடியவங்க, இந்த மாரி ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா. ஜெனரல் ஆடியன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். மத்தபடி ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம் தான். பெரிய அளவுல போர்லாம் அடிக்கல. என்ன ஒண்ணு செகண்ட் ஹாஃப் சரி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். நம்ம சைட்லேருந்து ஒன் டைம் வாட்சபிள் தான் இந்த படத்தோட வெர்டிக்ட்டு. இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா, உங்க கமெண்ட்டுகள தெரிவிங்க. வேற ஒரு ரிவ்யூ அல்லது முன்னோட்டங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.